இது எப்படி இருக்கு மேடம்? ஐயோ இவ்வளவு சின்னது கிடையாது. எந்த வயசுக்கு வேணும்? யாருக்கு? நம்மளோட கௌதமிக்கு. என்னோட மருமகளாக போறேன். வேற காட்டுறேன் பாருங்க. இதை விட கொஞ்சம் கூட டிசைன் இருக்கிறது. இத இது சூப்பரா இருக்கு. ஆனந்தனா என்ன மச்சான்? இல்ல என்ன இங்க பர்ச்சேஸ் ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கே? கௌதமிக்காக தான் உங்க ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்கு? எடுத்துலாம். அந்த பொண்ணை மதமாத்தியே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்க. இது நல்லா இருக்கு. தம்பி, நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலிப்பா. என்ன இவ்வளவு சூப்பரா சமைக்கிற பொண்டாட்டி கிடைச்சிருக்காளே. அது சரி, அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல. அது சரியா? ஃபாதர், ஏற்கனவே அந்த செக்ஷனுக்கு சபையோட பெரிய கமிட்மெண்ட் இல்ல. அதுக்கு இடையில தான் அக்காவோட இந்த வேலை. தம்பி, எதுவா இருந்தாலும் 7 தடவை யோசிக்கணும்னு கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆமாமா, அதுவும் சரி. அது அங்கேயே வச்சிருமா, அங்கேயே வச்சிரு, நாங்க எடுத்துக்கிறோம். ஏசோப்பா அப்படி நிறைய பேசுவாங்க. ஃபாதர் இப்ப என்ன சொல்ல போறீங்க? அதுதான் எனக்கு முக்கியம். ஃபாதர், என்ன? என் பொண்ணு கிரேசியே வேணான்னு சொல்லிட்டு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழணும்னு அவன் நினைக்கவே வேண்டாம். அவனுக்கு நான் ஒரு பாடம் கத்து கொடுப்பேன். ஆமா, கத்து கொடுக்கணும். அதுக்கு அந்த ஃபாதர் பெனிடிக்ட் ஒத்துக்கணும். யாரு பெனிடிக்ட்? அந்த ஆளு எனக்கு கீழே 5 வருஷமா இருந்தாரு. நான் ஒரு வார்த்தை சொன்னா அப்படி இப்படி வேற வார்த்தை பேசவே மாட்டாரு. அதுக்கு நான் கேரண்டி. அது போதும். ஒரு பெரிய குடும்பத்தோட வருமானமே அந்த பொண்ணுதான். அவளுக்கு ஒரு தப்பு நடந்து போச்சு. நம்ம அவளுக்கு சொல்லி புரிய வைக்கலாம். கர்ணானா, அதெல்லாம் இங்க நடக்காது. இப்பவே அவங்க ஆளுங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்கன்னு தான் நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. கண்ட புறம்போக்கெல்லாம் வேற ஊர்ல இருந்து நம்ம ஊருக்கு வந்து நம்ம ஊர் பிள்ளைங்களை மடக்கி கல்யாணம் பண்ணிக்க பாக்குறாங்க. அதான் நடக்குது. எங்க பார்த்தாலும் இதான் பிரச்சனையா இருக்கு. அதெல்லாம் எங்களால ஏத்துக்க முடியாது. அதை நடக்கவும் விடக்கூடாது. செக்ரட்டரி சொன்னதுதான் சரி. நம்ம ஆளுங்களே நல்ல பசங்க இருக்குல்ல, அப்புறம் ஏன் வெளியால தேடிட்டு போனோம்? ஆமாம், சொல்கிறது ரொம்ப கரெக்டு. அப்புறம் ஆனந்த் எதுவும் பேசவே இல்லை. அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க நான் ரெடியாக தான் இருக்கேன். ஆனந்த் தயாரா இருக்கேன்னு சொல்றாப்ல. இனிமே பேசுறதுக்கு என்ன இருக்கு? அதை செஞ்சு முடிங்க. அரே சொல்றதுதான் கரெக்ட். அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் பார்த்து பண்ணுங்க. வச்சுக்கோங்க. பொண்ணு பஞ்சாயத்து ஆபீசர்னு கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு பஞ்சாயத்து ஆபீசராகவே இருக்கலாம். ஆனா ஆனந்தனுக்கு என்ன குறை? இந்த ஜாதி மதம் நாகரிகன்னு வேணான்னு சொல்லி நடக்கிறத நாங்க ஒத்துக்க முடியாது. நம்ம இதுல தலையிடாம இருக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. கார்த்தியானே, உங்க மேல எனக்கு ரொம்ப மரியாதை இருந்துச்சு. அது இல்லாம செஞ்சிடாதீங்க. நீ இங்கே இருங்க, முடிவை தெரிஞ்சுட்டு வந்தா போதும். நான் சொல்றேன் கர்ணானா, நீங்க சொல்றதை கேட்கறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். அந்த முடிவை கட்டாயமாக்கணும்னு தான் நாங்க இப்போ முடிவு பண்ணியிருக்கோம். நீங்களும் அதுக்கு ஒத்துக்கணும். அதான் சரி. நம்ம எல்லார்கிட்டையும் முடிவை கேட்டுக்கிட்டு இருந்தா அப்புறம் அதுதான் டைம் ஆகும். இது ஒன்றும் சரியான ப்ரொசீஜரே இல்லை ஃபாதர். தம்பி, கொஞ்சம் அமைதியா இரு. எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இருக்கு. அதனால தானே என்ன வர வச்சது. இது அந்த மாதிரிலாம் என்னால் ஒத்துக்க முடியாது. இந்த பேப்டிசத்தை நீங்க தடுக்கணும், அவ்வளவுதான். சொல்லுங்க ஃபாதர். இவங்க சொல்றதெல்லாம் நடக்கிற காரியம் என்ன?
சர்ச்சை தேடி ஒரு விசுவாசி வரும்போது ஒரு ஃபாதரால் அதை வேணான்னு சொல்ல முடியுமா? நீங்களே சொல்லுங்க. அது முடியாது. ஆ? 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 பின்ன என்ன பண்ணுன்னு தான் நீங்கள் சொல்கிறீங்க? ஃபாதர் ஃபாதர் அந்த ராகிலையும் மைக்கிலையும் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணணும், அவ்வளோதான். அட்வைஸ் பண்ணுன்னா என்ன சொல்கிறீங்க? ஃபாதர் அவங்கள மிரட்டணும். அதெல்லாம் நடக்கிற கதையா? அப்போ சரி. அப்போ இந்த பேப்டிசம் நடக்கிறதுக்கு நீங்கள் இந்த சர்ச்சில் இருக்க மாட்டீங்க, அவ்வளோதான். கர்த்தர் அப்படிதான் முடிவு பண்ணிட்டு அப்படியே ஆகட்டும். சேராத விஷயத்த சேர்க்க முடியாது ஃபாதர். அது முடியாது, முடியவே முடியாது. ஏய், இந்த பிரைஸ் தி லார்ட்னு சொல்ற வாயில என்ன வேற எதுவும் சொல்ல வச்சிராதீங்க நீங்க. ஏய், யாருகிட்ட நீ கை நீட்டி பேசுற? உட்காரு முதல்ல, உட்காரு. என்ன உட்கார வைக்க பார்க்காதீங்க. ஏய், நீங்க ஒரு போட்ல காலை வைங்க, ரெண்டுலையும் சேர்த்து காலை வைக்க நினைக்காதீங்க. அப்போ பார்க்கலாம். இயேசுவை கூட நாங்க சிலுவையில ஏத்திட்டோம், அப்புறம் தான் நீங்க. ஃபாதர், கடைசி காலத்துல பல ரூபங்கள்ல சாத்தான்கள் வருவாங்கன்னு தெரியும்ல, அதுல இவனும் ஒருத்தவன் தான். அப்ப சரி, ஆல் தி பெஸ்ட். சரிங்க ஃபாதர். சீக்கிரம் போகணும், இல்லைன்னா அந்த சாத்தான் என்னை விட்டுட்டு போயிடும். ஃபாதர், ஃபாதர் நீங்க ஒரு ஆம்பளைன்னு நான் நினைச்சேன். என்ன தம்பி இது? நீ இப்படி எல்லாம் என்ன பேசாத, நான் ஆம்பளை தான். என்ன தேவையெல்லாம் பேச கேட்க. இதுக்கப்புறம் நீ என்ன சொல்லணும்? ட்ரெஸ் போட்டதுனால அமைதியா இருக்கு, இல்லைன்னா வண்டியில ஏறு. என்னென்ன பேச்சு பேசுறாங்க? சர்ச்சை இவங்களை நம்பிதான் இருக்காங்க. சர்ச்சில் நான் இல்லைன்னா எனக்கு அப்பவே தெரியும் அவன் அதை ஏத்துக்க மாட்டான். டென்ஷன், வழியில ஹோட்டல்ல ஏதாவது நிப்பாட்டி சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது. அது மட்டும்தான் மிச்சம். நீ வண்டி ஏறா. இங்க இங்க எவ்வளோ ஆச்சுன்னா? சரி. என்னாச்சு? இனிமே ஸ்கூல் வர வேண்டாம்னு சொல்லிட்டு. யாரு? என்னன்னு தெரியலம்மா, அவ ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்தே அழுதுட்டு இருக்கா. ஸ்கூலுக்கு வரவேணான்னு என்ன சொல்லிருக்காங்க. காரணம்? என்ன காரணம்னு தெரியல. அதே கூட அக்கா இவர்தான் ஸ்கூல்ல வந்து பிரச்சனை பண்ணது. எல்லாரும் இருக்காங்களே, ஒரு சின்ன விசேஷம் இருக்கு, வாடா. ஆஃபீஸரை உங்கள் குடும்பத்தோட இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி ஆகணும். கார்த்தி, அந்த கம்ம கொடுறா. என்னம்மா இது? நம்மள இங்க இருந்து துரத்துறதுக்கு வந்திருக்காங்க. திடீர்னு என்னாச்சு? பசங்களுக்கு அவங்க அப்பா கொடுத்த வீடு தான் இது. டாக்குமெண்ட் ஒன்றும் கொடுக்கல. சாப்பிட்றது இங்க, விசுவாசம் காட்டுறதா இங்க. வா போலாம். ஆஃபீஸர் வரட்டுமா? அப்புறம் இதை ஒன்றும் பெரிய விஷயமாக்க வேண்டாம். ஆனந்தனை மட்டும் மனசு வச்சா எல்லாம் முடிகிற விஷயம்தான். ஆனால் ஆனந்தனை மனசு வைக்கணும். டேய், என் வீட்டு பொண்ணுங்களை வேற ஸ்கூல்ல படிக்க வைக்க எனக்கு நல்லா தெரியும். உங்க ஆனந்த் அண்ணாவை நீ பார்த்தா போதும். ஓடா.